Taste the Daily. DNC Chits நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா DNC சட்டுன்னு பணம் வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஓப்பனா புல்லிங் பண்ண போறேன்ட்டு ஒருத்தன் பண்றான். அது எவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. நான் டைம் பார்த்து ஒருத்தன் வீடியோ போடுறான், ஒருத்தன் காலில் என்ன கூப்பிட்டு போறாங்க. இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏங்க இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பண்ணா அது லிஸ்ட்ல வரும். அது எப்படிங்க பண்ணுவாங்க? ஏங்க ஓகே லிஸ்ட்ல வருது இல்ல, ஓகேவா? எவன் பேசணும் இதை பத்தி? சரி, இப்போ நான் பிரியாணி மேன் இவ்வளோ தூரம் பேசுகிறாப்புல. பிரியாணி மேன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். ஓகே, நான் இப்போ ரவிட்ட பேச விருப்பப்படுறேன். ஏன்னா அந்த போகிறதா இருக்கட்டும், அம்மா கத்தி உள்ளே வரட்டா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப படபடப்பாக இருந்துச்சு, பதட்டமாக இருந்துச்சு. ரவி என்ன சூழ்நிலையில் இருக்கிறாப்புல, இப்போ மனநிலை என்னமா இருக்குது? எப்படி இவன் வீடியோ போடுவான் அந்த மாதிரி? யார் இவன்? அந்த நாய் எதுக்கு போட்டான் அந்த மாதிரி? எல்லாம் வச்சு இவங்க இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க ஓகேங்களா, டிஏஜிங்லாம் பண்ணாங்க ஓகேவா. இவங்க எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இவங்களே அந்த கிரியேட்டரை பற்றி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி உண்மையிலே இதே மாதிரி அதை வச்சு இவங்க திருப்பியும் பேசி உண்மையிலோட தொங்க விட்டாங்கன்னா, அந்தாவோட வீடியோவை பார்த்துட்டு ஐ வாஸ் சோ ஷாக். நான் டீப் ஃபேக்கை இவ்வளவு பக்காவா பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பேடான ஒரு பர்சன் நந்தான் சொல்லல. இல்ல ஓப்பனா நான் சொல்றேன், இந்த நீங்க சொல்ற அந்த யூடியூப் கம்யூனிட்டி அந்த அளவுக்கு ஒரு பேடான பர்சன். யூடியூப் கம்யூனிட்டி அவ்வளோ டாக்ஸிக்கானது தான். என்னை பத்தி வீடியோ போட்ட ஜேகே ஜெண்டர் ரிவீல் பத்தி ஏன் பேசல? அதான் ஏன் பேசல? எழுதி கொடுக்குற மாட்டானுங்க இவங்க யாருமே. வெட்டுங்க இந்த வீடியோல சொல்ற பாருங்க, சேலஞ்ச் எவனும் பேச மாட்டான் அதை பத்தி. டிடிஎஃப் வாசன் ஏதாவது பண்ணிருட்டுமே, சின்னதாக பண்ணிருட்டுமே, லைட்டா பஞ்சர் பார்த்துக்கிட்டு இருக்கட்டுமே. ரோட்ல நின்று பஞ்சர் பார்க்குறான், இவங்கலாம் ஒரு நாய் அப்படின்னே பேசுவாங்க. நான் டிடிஎஃப் அண்ட் சித்து மேட்டர்லேயே சொன்னேன். என்னோட மேட்ரு அண்ட் இப்போ ஜெண்டர் ரிவீல் மேட்டர்ல சொல்லி இதுலயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா கல்ட் இல்லைன்னு. சரி, இப்போ நான் பிரியாணி மேன் இவ்வளோ தூரம் பேசுகிறாப்புல. பிரியாணி மேன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். ஓகே, நான் இப்போ ரவிட்ட பேச விருப்பப்படுறேன். ஏன்னா அந்த போகிறதா இருக்கட்டும், அம்மா கத்தி உள்ளே வரட்டா இருக்கட்டும், அம்மா ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப படபடப்பாக இருந்துச்சு, பதட்டமாக இருந்துச்சு. ரவி என்ன சூழ்நிலையில் இருக்கிறாப்புல, இப்போ மனநிலை என்னமா இருக்குது? அகெயின் ஐம் ரியலி ஸ்கேர்டு தான். இவங்க அடுத்து என்னன்னா, நான் ரொம்ப பெரிய யூடியூபர்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா. பட் என்னையே ஓப்பனாக இவன் தொங்கணும், இவன் நாங்கள் தொங்க விட போய் நான் புள்ளி பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு புள்ளி ஹிம் டு அ பாயிண்ட் வேர் இவன் அதே மாதிரி தொங்க போகிறான் அப்படின்றது தான் அவங்க மீன் பண்ணது. ஸோ ஐ எம் ரியலி ஸ்கேர்ட் தட் இவங்களால வேறு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு ஓகேவா. இப்போது அகெயின் இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக வச்சுப்போமே. இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. சோஷியல் மீடியா ஜஸ்டிஸ் தான் எல்லோரும் பார்க்குறாங்க ஓகே. யாரும் லீகலி போய் இது பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாளைக்கு என்ன மாதிரி ஒரு கிரியேட்டர் வரான் ஓகேவா. கிரியேட்டர் இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறான். நியூஸில் வந்த விஷயம், பர்சனலாக விஷயங்கள் கூட நியூஸில் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட விஷயத்தை பற்றி அவன் பேசுகிறான். அது இவங்களை பற்றி இருக்குது. இவங்க நாளைக்கே இப்போ ஏஐலாம் 1000 வந்துருச்சு. இந்த ஏஐலாம் வச்சு இவங்க இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க பார்த்தீங்களா, டிஏஜிங்லாம் பண்ணாங்க ஓகேவா. இவங்க எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இவங்களே அந்த கிரியேட்டரை பற்றி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி இவங்களே அதை ரிலீஸ் பண்ணி இவங்களே அவனை உண்மையிலே இதே மாதிரி அதை வச்சு இவங்க திருப்பியும் பேசி உண்மையிலோட தொங்க விட்டாங்கன்னா, ஏன்னா இப்போ எனக்கு அப்படி தான் தோணுது. தீஸ் பீப்புள் ஹவ் ப்ரூவன் டைம் அண்ட் அகெயின் தட் தே ஹாவ் த பவர், தே ஹாவ் த சாஃப்ட்வேர், தே ஹாவ் த நாலேஜ் ஹவு டு மேனிப்புலேட் ஸ்டஃப். இப்போ ரீசெண்டாக நான் வீடியோ பார்த்தேன், ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். இந்த கல்ட்டில் உள்ள ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் சொல்கிறேனே நந்தா வீடியோ போட்டிருந்தார். அவர் ஃபேஸை தளபதி ஃபேஸாக மாற்றி. ஸோ நவ் தீஸ் பீப்புள் நோ ஹவு டு டூ திஸ். இதுக்கு முன்னாடி இப்போ மோதிஜியோட வாய்ஸ் எல்லாத்தையும் இப்போ அவர் பாட்டு பாடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை நம்ம ஜாலியாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஓகேவா. தீஸ் பீப்புள் நோ ஹவு டு டூ இட். ஸோ வாட் இஃப் தீஸ் பீப்புள் கோ டு திஸ் பாயிண்ட் வேர் இவங்களுக்கு ஆகாத ஒரு கிரியேட்டரை இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணானுங்கன்னா? இல்லை, நான் அதான் கேட்குறேன். ஏன்னா இப்போ டிஏஜிங் பண்ணி ஒருத்தரை இவ்வளோ தூரம் டவுன் பண்ணி ஆகாத ஒரு ஆள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓப்பனாக புல்லிங் பண்ண போகிறேன்ட்டு ஒருத்தன் பண்ணுறான். அது எவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. நான் டைம் பார்த்து ஒருத்தன் வீடியோ போடுறான், ஒருத்தன காலில் என்ன கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் அது லிஸ்ட்டில் வரும். அது எப்படிங்க பண்ணுவாங்க? ஏங்க ஓகே லிஸ்ட்டில் வருது இல்லை, ஓகேவா. எவன் பேசணும் இதை பற்றி? இவ்வளோ ஒழுங்கு அத்தனை பேர் ஒழுங்குல ஓகேவா. என்னை பற்றி பேசின ஜேகே இதை பற்றி பேசினாரா? எப்படி இவன் வீடியோ போடுவான் அந்த மாதிரி? யார் இவன்? அந்த நாய் எதுக்கு போட்டான் அந்த மாதிரி? அவரோட வல்னரபிளான சைடை அவர் ஏற்கனவே சென்சிட்டிவாக இருக்கார், இந்த மாதிரி தாட்ஸோடு இருக்கார். அது எதுக்கு இப்போ வீடியோ போடுறோம்? அவர் பேசினாரா? பேச மாட்டார்.
ஓகேவா? ஏன் இதே நந்தா பேசினாரா, எப்படி இவன் வீடியோ போடுவான் அந்த மாதிரி? இது ப்ரோவோக்கிங் தானே இது. ஒருத்தர் வந்துட்டு பாத்தியா, இது ப்ரோவோக் தான். எல்லாரும் விஜய் பாரு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இவன் வந்து இது வந்துட்டு எக்ஸாம்பிளா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, அதுக்குலாம் நான் வந்து என் வீடியோவில் பதில் சொல்லிக்கிறேன். பட் இதுக்கு சொல்கிறேன், நான் போனேன் அப்படின்றத பற்றி பேசினவங்க அவங்க எது என்ன ப்ரோவோக் பண்ணுச்சுன்றதை பற்றி ஏன் பேசலை? ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அவங்க அதை பற்றி பேசுனாங்கன்னா இவனுங்களால என்ன வேணா பண்ண முடியும்னு. ஏங்க நீ எவிடென்ட்டாக ஒருத்தன் காட்டுறான், மூஞ்சை மாற்ற முடியும்டா என்னால் அப்படின்னு. நாளைக்கே இந்த லவ் டுடே படத்தில் வந்த மாதிரி ஓகேவா, ஒரு ஃபீமேல் இது ஒரு கிரியேட்டரோ இல்லை ஒரு மேல் கிரியேட்டரோ பற்றி இவனுங்களே கிளப்பி விட மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம்? ஒருத்தர் ஓப்பனாக புள்ளி பண்ண போகிறேன்னு சொல்கிறவனால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நந்தா அந்த அளவுக்கு பேடான ஒரு பர்சன் நந்தான்னு சொல்லல, இல்ல ஓப்பனா நான் சொல்றேன். இந்த நீங்க சொல்ற அந்த யூடியூப் கம்யூனிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு பேடான பர்சன். யூடியூப் கம்யூனிட்டி அவ்வளோ டாக்ஸிக்கானது தான். ஒண்ணுமே இல்லாததை வச்சு இவனுங்க பேசுவானுங்க, இவனுங்களே கிரியேட் பண்ணி பேசுவானுங்க. நாளைக்கு நீங்க எப்படிங்க நம்புவீங்க? ஒண்ணுமே இல்லை, எப்படி நம்புவீங்க நீங்க? இப்போ உங்களையே நான் கேட்குறேன், ஜென்யூனா ஒரு ஆடியோ வருது ஓகேவா, இவங்களை பற்றி பேசின கிரியேட்டரோட ஒழுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறான். அதில் அவர் ஒரு பொண்ணு கூட மஜாவாக பேசியிருக்காரு, காஸ்டிங் கோச்லாம். நீங்களே நம்புவீங்களா மாட்டிங்களா? இவன் ஒழுங்கு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான், இவனடா அந்த பொண்ணு இப்படி பேசுகிறான்ட்டு. இது கோர்ட்டுக்கெலாம் போகாது ஓகேவா, இது வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகாது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா தே ஹேவ் த பிரில். நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் வந்து இப்போது அகேன் ஐ ஹவ் சீன் வாட் சைபர் கிரைம் இஸ் கேப்பபிள் ஆஃப். அவங்க ஒரு விஷயம்னா அதை இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக தப்புனா மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஓகேவா. தே ஹேவ் த பெஸ்ட் எக்யூப்மெண்ட் டு ஃபைண்ட் அவுட் வெதர் திஸ் இஸ் ட்ரூ ஆர் நாட். ஃபேக்ட்னு கண்டுபிடிச்சிருவாங்க இது பொய்யின்ட்டு. அதனால இவனுக்கு போக மாட்டானுங்க. இவனுங்க வந்து சோஷியல் மீடியாக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. ஒரு வீடியோ வந்துச்சு, அந்த வீடியோவில் வந்து இவர் இப்படி பேசியிருக்காரு, இவர் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசியிருந்தார், இவெல்லாம் என்ன ஒழுங்கு அப்படின்வான். நம்மளுக்கு டக்குன்னு என்ன தோணும், டேய் போலீஸ் ஸ்டேஷன் போனியா, நான் அந்த பொண்ணு பேசிச்சு இல்லை வந்துச்சுல்ல ஆடியோ, நான் ஹைப்போதெட்டிக்கலி சொல்கிறேன் ஓகேவா. வீடியோவில் அந்த பையன் இப்படி பேசியிருக்காரு தான். ஏங்க அந்தாவோட வீடியோவை பார்த்துட்டு ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். நான் டீப் ஃபேக்கை இவ்வளவு பக்காவாக பார்த்ததே கிடையாது. ஸோ நவ் திஸ் சாஃப்ட்வேர் இஸ் அவைலபிள் டு எவ்ரிபடி அண்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூ வில் டெஃபினெட்லி டாக் அபவுட் திஸ் கல்ட் இன் த ஃபியூச்சர். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தீஸ் பீப்புள் கேன் கிரியேட் வாட் எவர் தே வாண்ட். ஒன்றுமே ஏங்க நியூஸை பற்றி பேச மாட்டேங்கிறானுங்க, நியூஸில் ரிப்போர்ட்டான விஷயத்தை பற்றி பேச மாட்டேங்கிறானுங்க, ரூமரை பற்றி பேசுகிறானுங்கன்னும் போது நீங்கள் நினச்சி பாருங்க, இவங்களுக்கு வந்து நியாயம் தர்மம்லாம் இது கிடையாது ஓகேவா. நீ வளர்ந்து வர, நீ எங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்க, நான் எங்கள் பாஸுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன், உன்னை நான் கவுக்க போகிறேன்டா, உன்னை நான் புள்ளி பண்ண போகிறேன்டா அப்படின்றதான இவன் இன்டென்ஷன். இதை பண்ண மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம்? மேபி இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அவங்க சொன்னாலுமே இது டெக்னிக்கல் சேனல் தானே, அதனால வர்ற சாஃப்ட்வேரை நாங்கள் சொல்ல போகிறோம், அதுதானே எங்களோட வேலை, அதுக்கு தானே நாங்கள் வீடியோ போடுறோம். நான் அவருன்னு சொல்லல, அகேன் இல்லை மேபி நான் இதே நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன். மேபி இதுக்கு ஒரு அவைலபிள் டு எவ்ரிபடி. நம்ம ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த உன்னை போல் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மோகன்லால் கேட்பார், ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி பாம்பு பண்ண தெரியும் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்லுவார், யூடியூப்பில் போய் ஆர்டிஎக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு போட்டுப்பார், எல்லாம் வரும் இருக்குதான், நீ போட்டு காமிப்பியாத ஓகேவா. ஏங்க இன்னொரு கிரியேட்டரு ஐ திங்க் ஜேகே டிட் இட், அவர் எந்த சைட்டில் போய் வாய்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு பண்ணி காமிச்சாரு. ஆமாம், அவர் பண்ணி காமிச்சாரு. கண்ணு அதாவது ஏஐலாம் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்ட்டு ஓகேவா. யூ நோ திஸ் வில் பி யூஸ்ட் ஆஸ் சம்திங் எல்ஸ், வை வுட் யூ ஷோ இட்? எனக்கு எப்படி தெரியுதுன்னா இட்ஸ் a threat to people saying that பாத்தியா we know how to do this. மூடிக்கிட்டு இல்லை மௌனவனை பற்றி ஒரு வீடியோ வரும், லவ் டுடே மாதிரி தான் போய் முடிய போகுது. லவ் டுடே கிளைமேக்ஸில் ஒரு வீடியோ வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி. அகைன் இது வந்துட்டு யார் வேணா ஸ்பெக்டேட் பண்ணலாம்ல ஓகேவா. உனக்கு இது தெரியும்னா நீ எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இதை நீ ஒழுங்குன்னு எனக்கு எப்படி தெரியும் ஓகேவா. நீ ஒழுங்குன்னு எனக்கு எப்படி தெரியும், நீ ஜென்யூன் எனக்கு எப்படி தெரியும்? நீ இதை உன் மேலே பண்ணுற, நாளைக்கே வந்துட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான் ஒன்றுமே இல்லை. என்னை பற்றி நந்தா போட்ட வீடியோ யார் கேட்டு போட்டார்? அது ஏதோ அந்த வீடியோவில் வந்துட்டு வீடியோ கால்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க, இருந்துச்சு அந்த வீடியோவில். நான் அந்த வீடியோ ஃபுல்லாலாம் பார்க்கல ஓகே. அவர் வீடியோ கால்லாம் வந்து பேசியிருந்தாரு அக்கா கூட அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பேசியிருந்தாரா? இருந்துச்சு அதுக்குள்ளே வீடியோ கால்லாம். ஸோ இன்னொருத்தர் சொல்லி தானே நீ பண்ணுற, நாளைக்கு இன்னொருத்தர் சொல்லி வேறு ஏதாச்சும் பண்ண மாட்டேன்னு நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா நம்பிட்டேன். அகேன் நம்ம இவங்க ஆடியன்ஸ் தான் வந்துடுவாங்க இல்லையா, சோல்ஜர்ஸ் அசம்பிள் நம்பிட்டாங்கன்னா ஒருத்தன் வாழ்க்கையே நாசமாக போச்சுல, புரியுதுங்களா? ஒருத்தன் லைஃபே போச்சுல. இவனுங்களுக்கு என்ன ஜாலியாக இருப்பானுங்க,
தொங்கிட்டான்னு மீம் போடுவானுங்க. ஏங்க நம்ம வந்து நடக்காததா பேசணும். இப்போ ஒருத்தன் போட்டதை பற்றி தானே பேசிடுவோம். வாங்க கேங்கு தானே அவன், ஓகேவா? நீ அவங்க கூட தானே சேர்ந்து போஸ்ட் அடிச்ச, உன்னை தான் இழுப்புனா இதில். நீ சொன்னியா அதே மாதிரி ஏன்டா அவன் வீடியோ போட்டான் அப்படின்னு சொன்னியா? சொல்லலையே நீ. அப்போது நீ இது நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும்? பண்ணிட்டேன்னா வாய்ஸ் மேனிபுலேஷன் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? வெட்டுறது ஓட்டுறதெல்லாம் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது, ஓகேவா? திஸ் வில் கோ ஆன் ஃபார் எவர், ஓகேவா? இன்னைக்கு நான் பார்க்குறேன் ஏஐயில் வந்துட்டு படமே எடுக்க முடியுன்றானுங்க. அகேன் இதெல்லாம் கோர்ட்டுக்கு போகாது. என்னை பற்றி ஒரு 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 ரூமர் வந்துச்சுன்னு ஜேகே பேசினார்ல, அது கோர்ட்டுக்கே போகலை, ஸ்டேஷனுக்கே போகலை. பிகாஸ் அப்போது அதான் சொல்கிறேன், இவனுக்கு அந்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டானுங்க. ஏன்னா போய்ட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹவ் பின் இன்சைடுனால எனக்கு தெரியுது எவ்வளோ ஜென்யூனாக அவங்க இருக்காங்கன்ட்டு. சும்மா எல்லாரும் கொடுக்குற கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டாங்க சைபர் கிரைம். அவங்க இன்வெஸ்டிகேஷனே தரோவாக இருக்கும், ஓகேவா? அவன்லாம் கிடையாது, ஃபேமஸான எல்லாம் தரோவாக இருக்கும். அவங்க இன்வெஸ்டிகேட் கண்டுபிடிச்சிருவாங்க பொய்ன்ட்டு. அதனால தான் வந்து ஸ்டேஷன் வாசலே விதிக்க மாட்டானுங்க இவனுங்க. இவங்களோட சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் வந்துட்டு ஆன்லைன்லேயே முடிச்சுட்டு ஆன்லைனோட போயிடும் திருப்பி. புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இன்னொரு விஷயம் கேட்குறேன். இந்த 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 மன்னிச்சோன்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஆமாம், மன்னிச்சோ தெரியும். அவங்க வந்து கொல்கட்டா ரேப் கேஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆமாம், அது கீழே கமெண்ட் ஒருத்தன் போட்டிருந்தான். அதை பற்றி யார் பேசினா? மன்னிச்சோ இதுக்கு முன்னாடி எல்ஜிபிடிக்யூக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க நிறைய கேட்குற வார்த்தைகள் பேசி கமெண்ட்ஸில் வந்துச்சு. நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் ரீல்ஸ். நான் மட்டும்தான் பேசினேன். அது வந்துட்டு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு நான் சொல்லலை. ஹவு தீஸ் பீப்புள் ஆர் நாட் பாதர்ட் வென் இட்ஸ் ஹர்ட்டிங் அப்கமிங் கிரியேட்டர்ன்றதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த பொண்ணு வளர்ந்து வருது, அடிக்கிறானுங்களா அடிக்கிட்டோம், நம்ம பாட்டு சைலண்ட்டாக இருப்போம். ஏன்னா அவங்க அழிஞ்சு போகணுன்றது தான் இவங்களோட பாயிண்ட்டே. ஒன்று நீ நான் இழுப்புக்கு வரணும், இல்லை வளரவே கூடாது, அவ்வளோதான். உன்னை பொழத்து தள்ளுறானுங்கன்னா சும்மா இருப்பானுங்க. ஏங்க ஜென்யூனாக சும்மா நீங்கள் ரெகுலராக யோசிச்சு பாருங்க. என்னை பற்றி வீடியோ போட்ட ஜேகே ஜெண்டர் ரிவீல் பற்றி ஏன் பேசலை? அதான் ஏன் பேசலை? ஜேகே தான் இன்டர்வியூ கூட்டு வச்சு பேசணும். அகேன் வில் பி வெரி ஓப்பன். எப்படி பேசுவ நீ? பேச முடியாத உன்னால, பேசவே முடியாத உன்னால இதை பற்றி. என்ன இது வந்து புனிதமானதுன்னு வரும் உங்கள் பாஸு. என்ன அதான் மொத்த சோசியல் மீடியா கம்யூனிட்டி அது எதிர்க்கு. புனிதமானதுன்னு சொன்னதை வந்து மீம்ஸ் மெட்டீரியல் ஆக்குறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேபி யாருமே அதை பற்றி பேசலை. ஏன் பேசலை? எம்ஜிஆர் நான் பேசலையே. ஏன் இது தப்பு? ஏன் எம்ஜிஆர் நான் சொல்ல மாட்டேங்கிறாரு? அண்ணான்றேன், சாரி எம்ஜி. என்ன ஏன் பேசலை? இது தப்புடா நீ சொன்னது. என்னடா புனிதம் இதில்? ஏன் சொல்லலை? மாட்டார் எழுதி கொடுக்குற மாட்டானுங்க இவங்க யாருமே. வெட்டுங்க. இந்த வீடியோவில் சொல்கிற பாருங்க, சேலஞ்ச், எவனும் பேச மாட்டான் அதை பற்றி இனிமேல். என்ன ஆனால் டிடிஎஃப் வாசனை தான் பண்ணிருட்டுமே, சின்னதாக பண்ணிருட்டுமே, லைட்டாக பஞ்சர் பார்த்துக்கிட்டு இருக்கட்டுமே. ரோட்டில் நின்று பஞ்சர் பார்க்குறான், இவங்கெல்லாம் ஒரு நாய் அப்படின்னே பேசுவானுங்க. ஆனால் டிடிஎஃப் வாசனுக்கு சப்போர்ட் பண்ணி சிலர் வீடியோ போட்டு அந்த கேங்கில் உள்ளவங்க வீடியோ போட்டிருக்காங்கலாம் சொன்னாங்க சிலர். அதெல்லாம் வந்துட்டு சர்க்காசமாக இருக்கும், இல்லை வந்துட்டு இதுவாக இருக்கும். இந்த இது அது என்ன மெக்கானிக்கல் ஒரு வேலை ஒன்று பார்க்குற, ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாப்புல, ஏதோ கீ ஒன்று இருக்குது அப்படின்னு அது கேட்டுவிட்டு நந்தா போட்டிருந்தாப்புலங்க. ஏங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா நியூஸ் ஆகிற விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க, ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி நியூஸ் ஆச்சா? நியூஸே ஆகலை, ஓகேவா? நீயே அதை எடுத்த, நீயே அதை நோண்டுன, நீயே பார்த்த, சூப்பர் மேட்ரு. ஜெண்டர் ரிவீல் என்ன 23 நிமிஷம் எப்படி முடியும்? கேளு அந்த கேள்வியை. முடியாது ஒன்னால கேட்கறதுக்கு. எங்கேருந்து ஃபோன் வரும், அடுத்து பேனர் அடிக்கணும்ல, அடுத்து யோசிப்பாங்க. இப்போ மிஸ்டர் பீஸ்ட் வந்துட்டான், அடுத்து யார் வர்றது? அடுத்து பியூடி பைக்கே திருப்பி அடிப்போமா? என்ன போஸ்ட் அடிக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லைன்னா என்னங்க பண்ணுவீங்க? நீங்கள் என்னங்க நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்களும் கண்டென்ட் போடணுமா இல்லையா? சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல. பட் நீங்கள் வந்து இப்போ பிரியாணி மேன் வந்து ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் A2D ஒரு வீடியோ போடுறாப்புல. எப்பயுமே சிரித்து பேசுகிற A2D ஃபுல் வீடியோவுமே சைலண்ட்டாக பேசுகிறாப்புல. கடைசியில் எண்ட்லேயே சொல்கிறாரு, நான் சைலண்ட்டாக பேசுறதுனால நான் நடிக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து அதெல்லாம் கிடையாது, நான் என் ஆதங்கத்தை சொல்கிறேன். நடிக்கிற மாதிரி இருக்கும், நடிக்கிற மாதிரி இருக்குன்னு அவரே சொல்லிட்டாப்புல. பட் நான் என் ஆதங்கத்தை தான் சொல்கிறேன்னு அவர் சொல்லிடுறாரு. அடுத்த வீடியோ வந்து ஜேகே இதே வந்துட்டு பிரியாணி மேன் பண்ணியிருந்தாருன்னா, நடிக்கிறான் இவன் தெரியுமே, இவன் தொங்க போனதெல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்ட். நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், இவங்க பண்ணுறது எல்லாம் லாஜிக்கல், புரியுது? இவங்க பண்ணுறதுல ஜென்யூன். நம்ம பண்ணோம்னா அது பொய், பித்தலாட்டம், நம்ம தான் பொய் சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அகெயின் நான் வந்து நான் இன்டர்ப்ட் பண்ணது வெரி சாரி. பட் இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலி அவர் வீடியோ போட்டிருந்தார், ஓடிபி என்ன இது வந்துட்டு இதுவாக இருக்கா, எங்கள் அப்பன் புதருக்குள்ளே இல்லை அப்படின்னு. ஓடிபி என்ன வரப்போகுது? எங்கள் அப்பா புதருக்குள்ளே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அது சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒன்றே தப்பாக எடுத்துக்காதீங்க.
சொல்லுவாங்க தெரியுமா, உங்கள் அப்பா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடனாளிகள் வந்தாங்கன்னா, எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே இல்லைங்க, நான் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி கல்ட்டெல்லாம் இல்லையே, ஒளிங்கடா கல்ட்டு யார் சொல்லுங்க, கல்ட்டெல்லாம் கிடையாது, கல்ட்டெல்லாம் இல்லையே அப்படின்னா இது நம்புற மாதிரி இருக்கா? இது நம்புற மாதிரி இருக்கா? நான் டிடிஎஃப் அண்ட் சித்து மேட்டர்லேயே சொன்னேன், என்னோட மேட்ரு அண்ட் இப்போ ஜெண்டர் ரிவீல் மேட்டர்லேயே சொன்னேன், இதுலேயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா கல்ட் இல்லைன்னு. ஓகேவா? இதுக்கு மேலே ஆடியன்ஸோட இதுதாங்க. ஆடியன்ஸ் ஷுட் பி வெரி வெல் அவேர். அகெயின் அவங்க ஃபேன்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் சப்போர்ட் தேர் ஹீரோ தான். ஓகேவா? அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையாக தான். எவன் எடுத்து பேசினாலும் அவனை வந்து நாங்கள் புள்ளி பண்ண போகிறோம், எவன் எடுத்து பேசினாலும் அவன் வாயை நாங்கள் தைக்க போகிறோம் அப்படின்னா ஆடியன்ஸும் சும்மா தான் இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்துக்கும் போல்ட்டாக பதில் சொல்கிறாள் வந்து இஃபான் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து சரி யார் கேட்டு போனால் எனக்கு என்ன, நான் வாட்டுக்கு இருந்திருக்கணும், நான் அந்த வீடியோ போட்டது தப்பு தான், இஃபான் எடுத்து வீடியோ போட்டது தப்பு தாங்கிற மாதிரி பேசியிருந்தாப்புல. அது இப்போ பேசணும். இப்போ நான் அதை தான் சொல்கிறேன். இப்போவும் நான் அந்த வீடியோ போட்டது தப்பு தான். வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் நான் தப்புன்னு சொல்லலை. ஓகேவா? வீடியோ போட்டது தப்பு தான். நான் மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறதும் அதுதான். சைலண்ட்டாக என்ன பொறுமையே பெருமை அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். பிளாக்ஸ் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். பிளாக்ஸ் பண்ணுங்கள், ஃபுட்டு இது ரிவ்யூ பண்ணுங்கள். இவங்க பஞ்சாயத்துக்கு வேண்டான்றதான் நான் இப்பவும் சொல்கிறது. ஓகேவா? உள்ளே போயிட்டு வந்த பிறகு மை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆல் திஸ் இஸ், இந்த பஞ்சாயத்துக்கு நான் போக விரும்பலை. ஓகே, ஏன்னா இது பெரிய இதுவாக இருக்குது. இப்போ அந்த வீடியோ போட்டும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா, நோபடி வாஸ் இர்ஃபான் வீடியோ வந்துட்டு அகைன் நான் ஏன் அதை மென்ஷன் பண்ணுறேன்னா ரெஃபரன்ஸ் சொல்கிறது, இர்ஃபானோட வீடியோவிலே நீ அவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருந்தாரு, அதை பற்றி ஒரு ஜீவன் பேசலை. அண்ட் அவன் டீசெண்டாக பேசியிருந்தான், நீ ஏன்டா அவனை அப்யூஸ் பண்ண ஒருத்தன் கேட்கல. ஆனால் நான் என் வீடியோவில் நான் பேசினது தப்பு தான், அவர் நான் அவ்வளோ வந்துட்டு இதெல்லாம் பேசிடக்கூடாது தான், கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது, அவர் பண்ண அதே நான் திருப்பி பண்ணிடக்கூடாது தான். பட் பண்ணதுக்கு ஊயின்னு அவ்வளவு பேர் வந்துட்டு கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ பேர் மீம்ஸாக இருக்கட்டும் போடும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ திஸ் இஸ் ஆக்சுவலி அ பிளான்டு திங். வந்துச்சுன்னா இதை நீ இப்படி திருப்பி விடு. இல்லை தம்பி, வந்தாலும் சொன்ன பாயிண்ட்டு கவனினா பாயிண்ட்டை விடுங்க, எப்படி அவர் அப்யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இவங்களோட பதிலாக இருந்துச்சு when I posted the second video. ஓகேங்களா? ஸோ அதை நான் பார்த்தேன், இதுக்கு மேலே இவங்களுக்குலாம் இது பண்ணி வேஸ்ட்டு. ஏன்னா இவங்க செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ண நீ வந்துட்டு 100 கோடி அப்படின்னு போஸ்டர் அடிக்க தான் போகிற அப்படின்னா உன் படம் ஓடவே இல்லைன்னு நான் சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஓகேவா? நீ அவ்வளோ பெரிய ஆள், உனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, உன் கூட நான் போட்டி போட்டது ஏன் தப்பு தான். ஓகேவா? நீ பேசின உனக்கு ஏற்ற மாதிரி நான் பேசினது என் தப்பு தான். ஓகேவா? நானும் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கணும். அவன் தான் பேசுகிறான், நான் ஏன்டா பேசணும்னு நான் யோசிச்சிருக்கணும், நான் பேசலை. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி அப்படி தான் நான் மாறிச்சு. அவர் எவ்வளோ அப்யூஸ் பண்ணாரோ, அவர் அது இதுனார், நாயினார், அதுனார், யாவும் ஒருத்தன் கேள்வி கேட்கல. நான் வந்து போடா பண்ணி அப்படின்னு பண்ணியா, ஐயோ பண்ணிப்பா, நீ என்ன பண்ணி அதானே சொல்லிங்க, பிஐஜின்னு வச்சுப்போமே, எப்படி நீ சொல்லுவ, எப்படா நீ சொல்லுவ அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தட் அங்கேயே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓ இது வந்து வேற மாதிரி ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க இவங்க. வீடியோ போட்டு அதில் என்ன மிஸ் ஆகுதோ அந்த மிஸ்ஸை பிடிச்சி இது பண்ண ஆரம்பி அப்படின்னு. ஸோ ஐ கேவ் அப் தென் அண்ட் ஐ எம் கிவிங் அப் ரைட் நவ். என்னால் இவங்க கூட வந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது. தற்குரிமையம் அது ட்ரெண்டான அளவுக்கு வந்து கரடி மாமா ட்ரெண்ட் ஆகலை. ஏங்க 4 மில்லியனுக்கும் 4 லட்சத்துக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. அவங்களுக்கு இருக்கிற பவரோ அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இதுவோ எனக்கு இல்லை. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி, சட்டுன்னு பணம் வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.